ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காணொலியில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எந்த கட்சி சார்ந்தாலும் சரி வீடியோ முழுவதும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மாற்றத்தை நோக்கி எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறது, ஆதரவு கொடுக்கிறது ரெண்டு கட்சி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி, இன்னொன்று தமிழை வச்சு கழகம். இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா கூட இப்போ தமிழை வச்சு கழகத்தில் இருக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டு கட்சியில் தான் மேக்சிமம் இளைஞர்கள், அது வந்து திராவிட கட்சிகள் மாற்றாக ஒரு கட்சி வரணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கட்சியில் தான் அதிகம் பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கட்சிகள் தற்போது அதற்குண்டான அரசியல் அந்த மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறாங்களா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கு. அதை பற்றி அன்றைக்கி ஃபுல்லாக பேச போகிறோம். அதாவது இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக, அதிமுக திராவிட கட்சிகள் தான். ஸோ அவங்கள தான் போட்டு பழக்கணும். ஆனால் இப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் அவங்கள போட்டு பழக்கிறத விட்டுட்டு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு மிக பார்க்குறேன், மாறி மாறி ரெண்டு கட்சிகளுமே அடிச்சுக்கிட்டு இதுதான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை ரெண்டு பேரையும் அடுக்கி விட்டு அந்த திராவிட கட்சிகள் பீஸ்ஃபுல்லாக அவங்களுடைய அரசியலை அதிமுக திமுக அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. அதனால தான் இந்த வீடியோவை நான் தெளிவாக நீ கவனிக்கணும்னு சொல்கிறேன். அப்போ இந்த விஷயத்துக்கு யார் காரணம் கேட்டீங்கன்னா, முதல் காரணம் நாம் தமிழர் கட்சி, சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் சாட்டை. சீமான் அவர் தான் இதுக்கு விதை போட்டு விட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயபல் அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தவொடனே நம்ம கூட சேரவன்னு நினைச்சாரு. சேரன்னு வரணும்னா அவர் அதை பெருசாக கண்டுக்காம சரி அது அவங்களோட அரசியல் அவங்க பண்ணிட்டு போட்டு நாம எதுக்காக கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கோம், இந்த தாய்படத்தை ஒழிக்கிறக்காண்டி திமுக எதிர்க்க வேண்டிங்கன்னா அதை நோக்கியா அவர் வந்து அதை வீழ்த்துறது, அதை விமர்சிக்கிறதாக இருந்திருக்கணும். ஆனால் அவர் முழுக்க அதை விட்டுட்டு விஜயவர்களே விமர்சிக்கிறத குறிக்கோளாக கொண்டுட்டு இருந்தார். இப்போ அதே தான் அவருடைய தம்பி சாட்டை தெலுங்கும் மெயின் குறிக்கோளாக கொண்டுட்டு விஜயவர்களே விமர்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம பல தடவை நம்ம சொல்லிட்டோம். உங்களுடைய நோக்கம் என்ன, உங்க கட்சியோட நோக்கம் என்ன, நீங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்க, அதை வேலையை பாருங்க, விஜய் விமர்சிக்காதீங்க திரும்ப சொல்லிட்டோம். ஆனா அங்க கேட்கறபடி இல்லை, திரும்ப சாட்டை திரும்ப அதே குறிக்கோளாக கொண்டு விஜயை விமர்சிச்சிருக்கனால இப்போ களம் எப்படி மாறிட்டுன்னு கேட்டீங்கன்னா, விஜயவர்கள் சைட்ல இருந்து விஜயவருடைய அந்த ஆதரவாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டை திரும்ப போட்டு பழக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்கள போட்டு பழந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா களமே வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. இதுல நான் இன்னைக்கு யாருக்கு ஒரு புத்திமொழி சொல்லணும்னு நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி கிடையாது, நான் தமிழை வச்சு கருத்தில் உள்ளவங்க தான் புத்திமொழி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழ் கட்சி அவங்களோட நோக்கம் தவறி மாறுபட்டு போனதுனால அவங்க பின்னோக்கி போயிட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் அந்த ஆதரவாளர்கள் ஓட்டும் வாங்க போறது கிடையாது. அந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக அடுத்தபடியா மூன்றாவது பெரிய சக்தியா இருக்கிறது தமிழை வச்சு கழகம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த லெவலில் தான் நாம் தமிழ் கட்சி இருக்கு. அப்போ நாம் தமிழ் கட்சி விஜயை விமர்சிட்டு இருக்குன்னா அவங்க வந்து விஜய் பெரியார தமிழை வச்சு கழகத்தை நினைக்கிறாங்க. ஸோ தமிழை வச்சு கழகம் இவ்வளவு பெரிய சக்தியா இருக்கு, அதை நம்ம மீட் பண்ண நினைக்காத தவிர திமுக மீட் பண்ண நினைக்கல. அதனால தான் அவங்க குறிக்கோள் விஜய் நோக்கி இருக்கு. ஆனால் தமிழை வச்சு கழகம் எதுக்காக வந்திருக்கு, திமுக வீழ்த்திட்டு அந்த இடத்துல நம்ம வரணும் விஜய். அதனால தான் விஜய் அவர் எந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி பேரையோ சீமானவர் பேரையோ உச்சரிக்கல. ஸோ அப்போ தமிழை வச்சுக்களுடைய ஆதரவாளர்கள் நீங்க உங்களுடைய இலக்கெல்லாம் திராவிட கட்சிகள் திமுக இதை விமர்சிக்க இதை அடிக்கிறதா இருக்கணும். குறிப்பா திமுக தான், அதிமுக கூட வேண்டாம், திமுக தான் உங்களுடைய பொருட்களா இருக்கணும். ஸோ அவங்களே ஏற்ற உங்களுடைய அரசியல் ஃபுல்லா இருக்கணும். இந்த விச்சுவல் வாரிசு அரசியல் எல்லாம் அதை நோக்கி தான் இருக்கணும். கட்சியோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அதை நோக்கி தான் நீங்க பயக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம சாட்டை துறைமுறைகள்லாம் ஒரு ஆளுன்னு அவனை தூக்கி வச்சு அவனை அடிக்கிறங்கிற பேர்ல எங்களுடைய முழு கவனமும் அங்க போறது தவறான அரசியல். இது தவிர்க்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ காணல். ஏன்னா ரீசெண்டாக அந்த ரெண்டு விஷயங்கள் நான் கவனிச்சேன், அதை பற்றி இன்னைக்கு பேச நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் மாநில செயலாளர் கூடிய இப்ராஹிம் ராவுத்தர் குறிப்பு ரீசெண்டாக சேர்ந்திருக்காரு. அவர் தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ காணொலி போட்டிருக்காரு. அதில் அவர் முழுக்க நாம் தமிழ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்க சின்னத்தை விமர்சிச்சு வேணும்னே ஒரு வீடியோ காணொலி போட்டிருக்காரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாட்டை பையருக்கான அவன் தமிழை வச்சு கருத்துக்கு விசில் சின்னம் கிடைச்ச உடனே அதை விமர்சிச்சு விசிலடிச்சா குஞ்சுகளுக்கு ஏற்ற விசில் சின்னம் சொல்லி போற இடம்லாம் விமர்சிக்க அவனோட வீடியோ தொடர்ந்து விஜயவர்களையும் அந்த சின்னத்தையும் விமர்சிட்டு இருக்கான். அதுக்கு பழிவாங்கும் நோக்கம், அதுக்கு பழிவாங்கும் படலமாக இந்த விச்சுவல் வாரியர்ஸை தூண்டி விட்டு சாட்டைக்கு எதிராக பேசியிருக்கிற விதமா நம்ம பழிக்கு பழி திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் ராவுத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழ் கட்சி கொடுக்கப்பட்ட சின்னத்தை விமர்சிக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, கலப்பை சின்னம், இதுக்கு முன்னாடி விவசாய சின்னத்தில் கரும்பு விவசாய சின்னம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏற்கலப்பையை வச்சு விவசாய சின்னம் கொடுத்துருக்கு நாம் தமிழ் கட்சி. அந்த ஏற்கலப்பையை வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மடக்கு ஊதிஞ்சுனால விசை சின்னத்தை நாம இதுக்கு ஒரு பேர் வைப்போம்னு சொல்லிட்டு இந்த ஏற்கலப்பையை கலப்பன்னு முண்டை கலப்பை அப்படின்னு சொல்லி விமர்சிச்சு ஒரு வீடியோ கல்வி போட்டிருக்காரு. அதை தான் நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே அது தவறாப்பட்டுச்சு. அதாவது கேட்டிங்கன்னா, சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிடையாது, அவன் கட்சியில் அவன் நிர்வகிக்கலாம். ஆனால் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை பேசுறது எங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் கிடையாது சொல்லிட்டார். இருந்தாலும் அவருடைய தூண்டுதல் அவருடைய ஆதரவு இல்லாமல் சாட்டை அப்படி பேச மாட்டான். அவனுடைய முழு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயபர்ல விமர்சிச்சு நாம இதுல பெரிய ஆளாயிரணும், ஒட்டுமொத்த தமிழை வச்சுக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான்டா கதற விடுவான்டா அப்படின்ட்டு ஆன்லைன்ல அவன் வேணுமுன்னே உங்க எல்லாரோட அரசியலையும் மடை மாத்தி என் பக்கம் திருப்பணும், இதுல நம்ம பெரிய ஆளாகணும் கேட்டீங்கன்னா அவன் கங்கனை கட்டி வேலை பார்க்கான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தமிழை வச்சுக்கிறத சேர்ந்த அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனுக்கு வந்து பெரிய ஆள் நினைச்சு அவனுக்கு அதெல்லாம் ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு வீடியோ காணொலி இப்படி போடுறது தவறானது. அவனெல்லாம் போற போக்கல ஒரு மிதி விட்டு ரூமை குத்தா குத்திட்டு போடுமே தவிர
நீங்க வந்து என்ன சொல்றீங்க, முண்டை கிளப்புங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானதா தெரியுது. ஒரு ஏர் கிளப்பியா, அதாவது அவன் வந்து விசில் சொல்ற சின்ன வேற, நம்ம வந்து ஏர் கிளப் அது விவசாயிகளுக்கு பயன்படுத்தணும். ஸோ நம்ம இந்த மாதிரி பேசும்போது இல்ல, மக்கள் மனசுல என்ன தோணும்னா, என்னப்பா அவங்கள மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலா தமிழை வச்சு கிளம்பும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது என்னோட ஏற்படுத்தும். அவன் இப்படி பேச பேச அவனோட லெவல் குறைஞ்சிட்டு இருக்கு. அதான் நீங்களாம் நினைக்கலாம் ஆன்லைன்ல அவன் பெரிய கத்தாயிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் விஜயவர்ல பேச பேச விமர்சிக்க நாம் தமிழ் கட்சியோட லெவல் தான் குறையுது. அவனுக்கு ஆதரவா இருந்தவங்க நடுநிலையில இருந்து நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கூட என்னப்பா இவனை முழுக்க முழுக்க விஜயை விமர்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து வெளியில வராங்க. இந்த டைம்ல நீங்க போயிட்டு அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற பேர்ல நாம் தமிழ் கட்சியோட சின்னத்தை விமர்சிக்கிறது, சாட்டைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு பதில் கொடுக்குற வேலை பேசுறது, அது மட்டும் இல்லாம தமிழை வச்சுக்களை சப்போர்ட் பண்ணி விர்ச்சுவல் வரைச சாட்டைக்கு எதிராக தூண்டி விடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது. என் கண்ணுக்கு இது வந்து நீங்க தவறான அரசியல் பண்றீங்கன்னு தெரியுது. விர்ச்சுவல் வாரிசுங்கிறவங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கரெக்டான வழியில் அவங்களை பயன்படுத்திட்டு இருக்காரு. நோக்கம் எல்லாமே திமுகவுக்கு எதிராக இருக்கணும். திமுகவுக்கு எதிராக நீங்க அடிக்கிற வரைக்கும் தான், திமுகவுக்கு எதிராக உங்களுடைய அரசியல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க மிகப்பெரிய கட்சி. நாம் தமிழ் கட்சி கூட நீங்க போயிட்டு சண்டை போட்டு அது கூட போய் மல்லு கட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய லெவலை நீங்களே குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். விஜய் அவர்கள் ஏன் எந்த இடத்துலயுமே அவங்களுடைய பேரை கூட உச்சரிக்காம இருக்காரு அதான். ஸோ இப்போ சாட்டை திரும்ப ஓவரா தான் பேசலாம். அவன் பேசுறது கடுப்பா தான் இருக்கு. அதுக்காக அவனை போட்டு அடிச்சு அவனை மட்டும் எல்லாம் சரியாயிருமா? நான் கேட்கறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தேனியில போயிட்டு அவன் ஒரு மீட்டிங் போடுறான். இப்போ யாருமே யாரையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சட்டங்கள் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்த அவன் வாழ்றோம். ஸோ அதனால பேச்சுரிமை எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த ஒரு உரிமையில தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தென்னாவட்ட அநாகரிகமாக பேசுறான். அவன் பேசும்போது எல்லாருக்குமே கோவம் வரும், இல்லைன்னா நான் சொல்லலை. அதுக்காக இப்போ தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வண்டி வந்து மறு சண்டை போடுறதுன்னா அவன் பேசுறது அந்த வகையில் தான் இருக்கு. அதுவும் ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை. ஆனால் அதுக்காக போயிட்டு நம்ம இப்படி பண்ண முடியல. இந்த களம் எப்படி மாறுதுன்னா, தமிழை வச்சுக்கிறத ஒட்டுமொத்தால சாட்டம் வந்து இருக்காங்க, சாட்டை தான் கெத்து அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கு ஈக்குவலா சாட்டை தூணுன்னு நீங்களே ஏற்றி விடுறீங்களோ? தமிழை வச்சுக்கிறதுமே இவனை அடிக்கிறோம் மிதிக்கிறோங்கிற வகையில் அவனை ஏற்றி விடாம தெரியுது. அவனை அடிச்சு நீங்க பெரிய ஆளாக்கி விட்டுறாதீங்க, நீங்களே அவனை பெரிய ஆளாக்குறீங்க தான் நான் கேட்கறேன். தமிழை வச்சுக்கிறதுட்ட அவனெல்லாம் ஒரு பொருட்டையும் மதிக்காதீங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன மாதிரி ஆபாசம் பேசும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போற போக்கில் அவனை 2 திட்டுட்டு பெண்களை விட்டு விமர்சிக்க விட்டு நம்ம கடந்து போறோம். அதே மாதிரி தான் போகணும். சாட்டை தெரியும் அந்த மாதிரி ஒரு அவன் வேணும்னு தான் இழுக்கிறான். அவன் வந்துட்டு தமிழை வச்சு கழகம் திமுகவுக்கு எதிராக போயிட்டு இருக்கு, திமுகவுக்கு அடிச்சு பெரியாளாகிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு மாசு கத்தியா இருக்கும்போது சாட்டை திருப்பறக்கும் ஒட்டுமொத்தாளா திமுக தான் எதிர்பார்க்குது. இவங்க 2 பேருக்கு இடையே சண்டையை மூட்டி விட்டு நாம கரெக்டான ஒரு அரசியல் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாட்டை திருப்பறனும் மம்படியா சண்டைக்கு வாடான்னு இருக்கிறான். ஏன்னா அவனை பொறுத்திருக்கும் விஜய்ங்கிறவரு இவ்வளவு இங்க இருக்காரு விஜய், அவன் இங்க இருக்கான். இவனை பொறுத்திருக்கும் விஜய் விமர்சிக்கிறதுக்கு போய் திட்டுறது, விஜய் செய்யறது லைட்டா ஒரு விமர்சனம் கூட அவனுக்கு வந்து அது பெரிய ஒரு கிரெடிட் மாதிரி. அதனால அவன் மலையா இருக்கக்கூடிய விஜயை விமர்சிப்பான். அதுக்காக விஜய் சைட்ல இருந்து சாட்டை திரும்ப நீங்க அடிச்சது கரெக்ட் ஆகுமா? நல்லா புரிஞ்சுவிடணும். ஏன்னா தேனிலையும் இப்ப நடந்துட்டு இருக்கு. சாட்டை திரும்ப அடிக்கணும், அவன் சாட்டை திரும்ப நினைக்கிறது அதுதான் நினைக்கான். நாம விஜய் எதிர்த்து நாம இந்த தேர்தலில் பெரிய ஆள் ஆயிரணும், ஒரு ஸ்டார் ஆயிரணும், ஒட்டுமொத்த தமிழை வச்சுக்கிறது நாங்கடா எதிர்ப்பாளர் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவன் பேசுறான். அதெல்லாம் கெத்தாவே தெரியல போயிட்டு மம்படியே எழுக்கிறான். லெஃப்ட் பண்டியை வந்து விமர்சனம் பண்றான், பீச்சாங்கைங்கிறான். ஏன்னா கோவப்படுவாங்க, அப்பதான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நம்மளுக்கு மேல தாக்குதல் பண்ணுவாங்க. அதை வச்சுக்கிட்டு தமிழை வச்சுக்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் இந்த மாதிரி இருக்காங்க, இவங்களாம் ஆச்சரியத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு கட்டமைக்கணும், ஒரு நெகட்டிவான இமேஜை கட்டமைக்கணும் தான் அவன் முழு முயற்சியாக செயல்படுறான். அதுக்கு தமிழை வச்சு கழகம் உணர்ச்சி சொல்லப்படாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பாதையில போகணுங்கிறதா என்னுடைய கருத்து. புரியுதா இல்லையா? அப்போ தமிழை வச்சு கலத்தில் இருக்கக்கூடிய ராவுத்தர் இப்ராஹிம் அவருக்கு ஒரு பொறுப்புணர் வேண்டும். விச்சுவல் வரைசா அப்படியே முண்டை காப்புன்னு சொல்லுங்க, அதை சொல்லுங்க எப்படின்னு வந்து இதுன்றது நல்லா தான் இருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு சாட்டை துறைமுருகன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவன் வந்துட்டு தனிப்பட்ட அவன் சேனல்ல தானா தான் விமர்சனம் பண்றான். அதுல வந்து நாம் தமிழ் கட்சி எல்லாருமே போய்கிட்டு தமிழை வச்சுக்கிறத விமர்சிங்க அப்படின்னு சொல்லல, ஒத்தாதான் அவன் பேசிட்டு போறான்ல. ஸோ அப்படியே நீங்க விமர்சிக்கிறத நீங்க ராவுத்தர் இப்ராஹிம் மட்டும் நீங்க ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு அவன் போகிற போக்கில் குத்திட்டு போலாமே. அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த விச்சுவல வர விஷயம் நீங்க போய் முண்டை கலப்புன்னு சொல்லுங்க, அவனை சொல்லுங்க, நீங்க பாத்துருங்க அப்படின்னு தூண்டி விடுறதுமா பேசுறது நல்லாவா இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. நீங்க வந்துட்டு ராவுத்தர் இப்ராஹிமுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். தேனியில் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் நான் பேசுறது அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது தமிழை வச்சு கழகம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தியா மூன்றாவது திமுக அதிமுக மாற்றா மூன்றாவது பெரிய சக்தியா இருக்கு. அந்த பெரிய சக்தியா இருக்கு தமிழை வச்சு கழகம். திமுக போட்டு அடிச்சிட்டு இருக்க வைத்தா அதுக்கு மவுசு. நீங்க இறங்கி போய் நாம் தமிழ் கட்சி போய் சண்டை போட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லெவலை நீங்களே குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சமாவது புரிஞ்சு சாட்டை வேணும்னு தான் பண்றான். அவன் பெரிய ஆளாவும் நினைக்கிறான். அதை நீங்களே பெரிய ஆளாக்கி விட்டுறாங்கன்னு தான் நான் சொல்றேன். சாட்டை திருமுருகன் போயிட்டு அடிச்சு அவனை அடிச்சு பெரிய ஆளாக்கிறாங்க. இங்க அப்படிதான் நடந்துருக்கு நிறைய விஷயங்கள். ஸோ அவன் ஒரு ஆள் கிடையாது. அவனுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு முழு நேரமும் ஒரு காணொலி போடுறது, அவனெல்லாம் என்னன்னா போற போக்கில் மிதிக்கணும், போற போக்கில் அட்டி விடணும்.
அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க அவனுக்கு எதுக்குறது இப்போ எப்படி ஆயிட்டா தமிழை வச்சுக்கிறது எல்லாரும் கோபத்தில் அவனை பற்றி வீடியோ போட்டு 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 அவனை பெரிய ஆளாக்கிட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக நம்மளுக்கு எல்லாமே பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு தோணுது. ஏன்னா நிறைய வீடியோக்கள் சாட்டை பற்றியே தமிழை வச்சுக்கிறது எல்லாரும் அடிக்கிறீங்க. ஸோ அதை வந்து குறைச்சிட்டு எதிரி திமுக பக்கம் போங்க. இப்போ நான் கூட சாட்டை தமிழ் தான் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதுவும் கிடையாது. இப்போ நாம வந்து கட்சியில் அதிகாரப்பூர்வமாக பதவியில் இருந்துக்கிட்டு நம்ம வீடியோ போடல. நம்ம விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும், நடுநிலையை வந்து பார்க்குறோம். பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியில் நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு சாட்டை பேசுறது ரொம்ப அவதூறாக தெரியுது. அதனால் நம்ம எதிர்த்து காணி போடுறோம். ஸோ தமிழை வச்சுக்கிறதுல அதிகார பதவியில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் திமுகவை அகேன்ஸ்டா திமுக அடிக்கிறது உங்களுடைய குறிக்கோள் இருக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது கொஞ்சமாவது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்ல கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டு போங்க. ஏன்னா தமிழை வெற்றி கழகம் அவங்களுடைய இலக்கில் சரியா இருங்க. உங்களுடைய இலக்கில் நீங்க சரியா போயிட்டு போயிட்டு உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும். அவன் பண்றதுக்கு மக்களே அதுக்குண்டான பயிரிட கொடுப்பான். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க வெளியில இருந்து. ஸோ அவங்களுக்கு தெரியும் இவன் ஏன் இப்போ சம்பந்தமே இல்லாமல் விஜயாவில் வம்புகளுக்கா சண்டைகளுக்கான எல்லாரும் பார்த்தானே இருக்காங்க. ஸோ அதுக்குண்டான முடிவு தேர்தல் தெரியும். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சாட்டை திரும்பிருக்குன்னா நாங்கள் விஜயாவில் விமர்சிச்சா சொல்லி அடிக்க போய் அவனை பெரிய ஆளாக்கி விட்டுறாருங்க. அப்படி உங்களுக்கு விமர்சிக்கணும் கேட்டால் நீங்க சீமான தான் விமர்சிக்கணும். சாட்டை திரும்பிருக்க எங்கேயும் கட்சியில் அடுத்த கட்ட லெவலில் விமர்சிக்காம விஜய் தான் விமர்சிக்கிறான். ஏன்னா விஜய் தானே பெரிய ஆளு. ஸோ அப்போ நீங்க யாரை விமர்சிக்கணும்? நீங்க சீமான் தான் அடிக்கணும், சாட்டை அடிக்கக்கூடாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படுத்துங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல தெரிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.